வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. இன்றைக்கி நம்ம சயின்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜிகேயில் உங்களுக்கு செலக்டடாக 120 லெசன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட சேனலில் நீங்கள் ஜிகேயில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சயின்ஸ் அந்த மாதிரி பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து என்னென்ன லெசன்லாம் நான் கொடுத்துருக்கோனோ அந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் அப்படியே வரிசையாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே எக்ஸாமுக்கு தாராளமாக குரூப் 2, குரூப் 4 ரெண்டுக்குமே போதுமானதாக இருக்கும். ஏன்னா எவ்வளோதான் ஃபுல்லாக படிக்கிறேன்னு யாரும் ட்ரை பண்ணாலும் ஜிகேயில் 120 லெசனுக்கு மேலேயெல்லாம் யாருமே படிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முக்கியமான ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குற 120 லெசன் படிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக அதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு இதுவே போதுமானது. இதை தாண்டி நீங்கள் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நீங்கள் டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டாப் ஸ்கோர் வந்து வாங்க முடியும். ஓகே, இன்னைக்கு இந்த இதில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு லெசன் மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், WHO கொடுத்துருக்க ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உடல் நலம் என்பது வெறுமனே நோய்கள் இல்லா நிலை அன்று, உடல் மனம் சமூக அளவிலான முழுமையான நல்வாழ்வுக்கான நிலையே உடல் நலம் ஆகும். இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒத்துக்குவோம். அதாவது எனக்கு எந்த நோயுமே இல்லை, அப்போ நான் நல்லா இருக்கேன், இந்த உலகத்திலே நான் தான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அப்படி கிடையாது. அது உடல் நலம் கிடையாது. உடம்போட சேர்த்து மனசு நல்லா இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டி, சமூகம், நம்மளோட லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் உடல் நலம் அப்படிங்கிறது வந்து அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது நோய்கள்னு எடுத்துக்கிறோம். அந்த நோய்களில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 வகை இருக்குது. தொற்று நோய்கள், அதாவது பரவும் நோய்கள்னு சொல்லலாம். 2 ஒன்று தான். தொற்றா நோய்கள் அல்லது பரவாத நோய்கள். 2 இதில் எந்த மாதிரி கேட்டாலும், தொற்று நோய்கள்னு கேட்டாலும் பரவும் நோய்கள்னு கேட்டாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ இந்த தொற்று நோய்களாக இருந்தாலும் தொற்றா நோய்களாக இருந்தாலும் அந்த 2ஐயும் உருவாக்குற உயிரிகள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு உயிரி மூலமாக தான் அந்த நோய் கிருமிகள் வந்து உருவாகும். அந்த உயிரிகளுக்கு பேர் தான் நோயூக்கிகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நோய்கள் 2 வகைப்படும். அந்த நோயை உருவாக்கும் காரணிகள் இல்லை உயிரிகள், அதுதான் வந்து நோயூக்கிகள்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நோயூக்கிகளில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தா மொத்தம் 5 வகை இருக்குது. 1 பாக்டீரியா நோய்கள், 2வது வைரஸ் நோய்கள், 3வது பூஞ்சை நோய்கள், 4வது புரோட்டோசோவா நோய்கள், 5வது புழுவின நோய்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது எப்படி? தொற்றும் நோய் தொற்றா நோய் 2ம் கலந்த நோயூக்கிகள் தான். ஓகேவா? இந்த லெசன் ஃபுல்லாகவே இதை வரிசையாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பாக்டீரியா நோய்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கு காரணமான பாக்டீரியாக்கள் எது, வைரஸ் நோய்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கு காரணமான வைரஸ்கள் எவை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இதில் 2-3 டேப்லர் காலம் இருக்கும். அந்த டேப்லர் காலத்தை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த லெசன்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஃபஸ்ட்டு பாருங்க, பாக்டீரியா நோய்கள். பாக்டீரியா நோய்களில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோய்கள், அதோட காரணிகள், எதனால அந்த நோய் உருவாகுது, 3வது அது எந்த பகுதியை நம்ம உடம்புல பாதிக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சிஜெல்லோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய். அதை வந்து அது வந்து பயாலஜி டேர்ம் வந்து சிஜெல்லோசிஸ். ஆனால் நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா சீதபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிலரி சீதபேதின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் சிஜெல்லா சிட்ரினம். நம்மளுக்கு வந்து அந்த நோய் பேர்லேயே, அந்த மேக்சிமம் பாக்டீரியா நோய்களில், வைரஸ் நோய்கள்லையும் அந்த நோய் பேர்லேயே அந்த காரணியோட பேரும் இருக்கும். அதனால அதில் எது இல்லைன்றதோ அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், சிஜெல்லோசிஸ், சிஜெல்லா சிட்ரினம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீதபேதினாலே என்னது? வயிறு வந்து அப்செட் ஆகி ரொம்ப வாமிட்டு, லூஸ் மோஷன் அதிகமாக போகிறது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ குடல் பகுதி தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும். அதனால தான் இந்த நோய் வந்து இதுக்கு காரணமானது ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புபோனிக் பிளேக், அதாவது இதை கருப்பு மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேக் நோயை பற்றி நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கருப்பு மரணம், அடிக்கடி இதை வந்து கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கூட ஒரு குரூப் 2ஓ குரூப் 4 எக்ஸாம்லேயே இது கேட்டிருந்தாங்க. கருப்பு மரணம் என அழைக்கப்படும் நோய் எதுன்னு. புபோனிக் பிளேக் எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் உருவாகுது. இது அதிகமாக எங்கே அட்டாக் பண்ணோம் நம்ம உடம்புலன்னா நிணநீர் முடிச்சுகள், முட்டுக்கு வலிக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிணநீர் முடிச்சுகள் இருக்கிற இடங்கள்ல வந்து அதிகமாக இது பாதிக்குது.
நெக்ஸ்ட்டு 3வது டிப்தீரியா. அப்போ இந்த காரணி பேர்லையும் பாருங்க, கோரினி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ அதை வச்சு ரெண்டும் நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். இது வந்து குரல் வலை, தோல், சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதைகளை பாதிக்கும். நெக்ஸ்ட்டு காலரா. காலரா உங்களுக்கு தெரியும், விப்ரியோ காலரே, குடல் பகுதி தான். இதுவும் அதே மாதிரி தான். சீதபேதி மாதிரி தான் மோஸ்ட்லி காலராவும் இருக்கும். வாமிட்டு, லூஸ் மோஷன் அந்த மாதிரி இருக்கும். அதனால குடல் பகுதி தான் அதிகமாக பாதிக்கப்படுது. டெட்டனஸ் அப்படின்னா அசையா தாடை. அசையா தாடை, தடைன்னு இருக்குது இதில், நீங்கள் மாற்றிக்கோங்க. தாடை, இந்த தாடையெல்லாம் அப்படி மாதிரி இப்படி ஸ்டிஃப் ஆயிரும். ஓகேவா? கிளாஸ்டிரியம் டெட்டர்னி, டெட்டனஸ் டெட்டர்னி அந்த நோய் கிருமி பேர். இப்போ நீங்கள் அதை ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். இழுப்பு, ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபிட்ஸ் வந்த உடனே அப்படியே வாயெல்லாம் இழுத்துக்கும், ஒருமே கண்ணெல்லாம் மேலே சொருகிறோம். அந்த அதுக்கு பேர் தான் இந்த டெட்டனஸ். நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு. டைஃபாய்டுன்றது சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு இதனால், அப்போ டைஃபாய்டு டைஃபின்னு வருது, ஈஸியாக வச்சுக்கலாம். இதுவும் குடல் தான். இப்போ டைஃபாய்டு காய்ச்சல் வந்தாலே நீங்கள் பாருங்கள், பசங்க வந்து நல்லா சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே உடம்பு வெயிட் அப்படியே கடகடன்னு வெயிட் லாஸ் ஆயிரும். டைஃபாய்டு அந்த ஃபீவர் சரியாகி வர்ற வரைக்கும் சாப்பாடே நல்லாவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப லிக்விட் ஃபுட்டாக கொடுத்து வம்பா சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குடல் ஃபுல்லாக புண்ணாயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிமோனியா. நிமோனியா ஃபீவர் தெரியும். மோஸ்ட்லி குழந்தையாவது வச்சுக்கிங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு நிமோனியா ஃபீவர்னு ஒன்று லைட்டாக சின்ன வயசில் வந்திருக்கும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிறது தான் அந்த நோயோட பேர். இது வந்தால் மோஸ்ட்லி எதுதான் அட்டாக் ஆகும்? நுரையீரல் தான். ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு விடவே கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அப்படியே சோர்வாயிருவாங்க. ப்ரீதிங் இதிலே வந்து இஷ்யூ ஆயிரும். ஓகேவா? அதுதான் வந்து நிமோனியா. அடுத்தது காச நோய். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அதனால தான் இதுக்கு டிபின்ற பேரே வந்துச்சு. ரொம்ப இருமிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? காச நோய். அதுதான் டியூபர்குலோசிஸ். அதனால டிபி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இதுவும் பாதிக்கிறது நம்மளுக்கு தெரியும், நுரையீரலை தான் அதிகமாக பாதிக்கும். இவ்வளோதான் பாக்டீரியா நோய்கள். ரொம்ப ஈஸி தானே? இதில் பாதி இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், இல்லை வேறு யாருக்கும் வந்ததை பார்த்துருப்போம். நீங்கள் அதை ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு பாக்ஸ் டைப் கண்டென்ட்டு. வைடால் சோதனை அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னா, டைஃபாய்டு காய்ச்சலை உறுதி செய்கிறது. இப்போ என்ன ஃபீவர்னு போகிறோம், அது நார்மல் ஃபீவரா, வைரல் ஃபீவரா, டெங்கு ஃபீவரா, மலேரியாவா, டைஃபாய்டான்னு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு 3 டேஸ் இருக்கட்டும், ஃபீவர் வந்து சரியாகலைன்னா அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த டெஸ்ட் எடுக்கிறது வந்து ஒருவேளை டைஃபாய்டு மாதிரி தோணுது அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வைடால் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அப்போது டைஃபாய்டு காய்ச்சலை உறுதி பண்ணுறதுக்கான சோதனை என்ன அப்படின்னா வைடால் சோதனை. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து வைரஸ் நோய்கள் பார்க்க போகிறோம். வைரஸ்னால என்னென்ன நோய்கள்லாம் வருது? அதாவது ஃபஸ்ட்டு வைரஸ்னா என்ன? உயிருள்ள செல்களில் இனப்பெருக்கம் அடைகிறது தான் இந்த வைரஸோட தன்மை. அதே இது செல்லுக்கு வெளியே வந்துட்டா, நம்ம ஏற்கனவே வைரஸை வந்து அறிவியலின் புதிர் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, இது உயிருள்ள செல்களில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், அதோட பிஹேவியரே வேற மாதிரி இருக்கும். செல்லுக்கு வெளியே வந்துட்டா அதோட தன்மையே மாறிடும், அதோட பண்பேவும் அப்படியேவும் அதுவும் இறந்த மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாமே இது மட்டும் இல்லை, நிறைய புதுசு புதுசாக இந்த வைரஸ் வந்து மாடிஃபை ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு இது இருக்குது, அதை அழிக்கலான்னு ஒரு நம்ம தடுப்பூசி கண்டுபிடிச்சா அது வேறு வடிவம் வந்துடும். உங்களுக்கு இந்த கொரோனா வந்ததுலேருந்து நல்லா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கொரோனாவின் புதிய வடிவம்னே பல இது சொல்லிட்டாங்க இது வரைக்கும். அதனால தான் இந்த வைரஸை வந்து அது வைரஸ்ன்ற வார்த்தைக்கு நஞ்சு அப்படிங்கிறது பொருளே. அது ஒரு டெட்லி வைரஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அடுத்தது இப்போ ஒரு சாதாரண சளின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எவ்வளவோ சயின்ஸ் வந்து அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. எவ்வளவோ மாத்திரை மருந்துகள், தடுப்பூசிகள், டிரான்ஸ்பிளான்டேஷன், ஈவன் ஹார்ட்டவே பிளான் பண்ணுறாங்க, மூளையவே பண்ணுறாங்க. மைன்யூட்டான நரம்புகளில் எவ்வளவோ ஆப்ரேஷன் நடக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண சளிக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சா? இப்போ குழந்தைய பிறந்த உடனே இது சளிக்கான தடுப்பூசி, இது போட்டுட்டா அந்த குழந்தைக்கு சளியே பிடிக்காது என்னைக்கும் அப்படின்னு போட முடியுதா? இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண சளி வருதுன்னா, இப்போது இந்த வேர்ல்டு வைடு வர எல்லா சளி காய்ச்சலும் ஒரே வைரஸ்னால வராது. கிட்டத்தட்ட 150 வகையான வைரஸ்கள் இதுக்கு காரணமாக இருக்குது. ஒரு சாதாரண சளி, உங்களுக்கும் எனக்கும் வர சளிக்கு ஒரே வைரஸ் வந்து ரீசனாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி 150 வகையான வைரஸ்கள் மூலமாக குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ சளி காய்ச்சல் வருது.
இப்ப என்ன ஆகுதுன்னா, அதோட ஆர்என்ஏ கன்டினியூஸா சேஞ்ச் ஆயிக்கிட்டே இருக்கு. அடுத்து இத தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்க. "சோ இட் இஸ் டிஃபிகல்ட் டூ ஃபைண்ட் வேக்சின் ஃபார் நார்மல் கோல்ட்." அப்ப என்ன ஆகுது? சரி இதுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா, ஒரு 6 மாசத்துலயோ, 1 வருஷத்துலயோ அந்த வைரஸ் வேற உருவம் அடைஞ்சு திரும்ப சளி கிரியேட் ஆகத்தான் செய்யுது. அப்போ இதுக்காக ட்ரை பண்ணி தான் இப்போ வரைக்கும் இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கவே முடியல. புரியுதா? அப்போ வைரஸ்கள் வந்து எப்பயுமே முழுசா நம்ம வைரஸ அழிக்க முடியாது. நம்ம கொரோனா வைரஸும் அதே மாதிரி தான். அதுவே ஆட்டோமேட்டிக்கா எப்படி அந்த நோய் வந்து ஆம் குறையும் மக்கள் மத்தியில அப்படின்னா, நம்ம இதுல கொரோனா டைம்ல சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் அ மொத்தமா அதுக்கான எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய் வந்து பரவ வாய்ப்பு இல்ல. பரவுறதுக்கான இடம் இல்லாம அது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிரும். அவ்வளோதானே தவிர, இப்பயும் நம்மளுக்கு மத்தியில கொரோனா வைரஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் நம்மள பாதிக்காத அளவுக்கு நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. என்னைக்கு இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் அதுக்கு ரியாக்ட் ஆகுறது வந்து குறைஞ்சு அதோட வீரியத்தன்மை குறையுதோ, திரும்பவும் ஒரு 30, 40 வருஷம் கழிச்சு திரும்ப இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்ல இந்த கொரோனாவே மாறி வேற உருவத்துல வந்து வைரஸா அட்டாக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துலேருந்து எத்தனையோ வைரஸ்கள்னால இப்படி கொள்ளை நோய்கள் வந்து அழிஞ்சது எவ்வளவோ நடந்திருக்கு இல்லையா ஹிஸ்ட்ரியில. ஓகே. இப்ப இந்த வைரஸ் நோய்கள 4 வகையா பிரிக்கிறாங்க. 1 சுவாச நோய்கள், 2வது தோல் நோய்கள், 3வது உள்ளுறுப்பு நோய்கள், 4வது நரம்பு நோய்கள் அப்படின்னு 4 வகையா பிரிக்கிறாங்க. பாருங்க பாக்டீரியாவுக்கு நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி வைரஸ் கிருமிகளுக்கும் ஒரு டேப்லர் காலம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சாதாரண சளி. சாதாரண சளிக்கு காரணம் என்னது? ரைனோ வைரஸ்கள். இது மெயினா எங்க பாதிக்கும்? சுவாச பாதைய, பிரீத்திங்க. சளி பிடிச்சாலே நைட்லாம் தூங்காதுக. இருமலு, மூச்சு விட முடியாது, மூக்கு அடைக்கும். இந்த மாரி நெறைய அது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு அத அட்டாக் பண்றது சுவாச பாதை தான். எவ்வளோதான் சளிக்கு நம்ம ரஜினி சொன்ன மாதிரி அ ச சளிக்கு வந்து என்ன, நம்ம மாத்திரை சாப்பிட்டோம்னா 7 நாள்ல போயிரும். சாப்பிடாட்டி 1 வாரத்தில போயிரும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? அதே மாதிரி தான். எப்படினாலும் 1 வீக் அதோட இன்குபேஷன் டைமு. அது முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் அது விடும். ஏன்னா, அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி, ஏதோ அதில அதோட சிம்ப்டம்ஸு, சைட் எஃபெக்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுக்கலாமே தவிர, முழுசா ஒரே டேப்லெட்ல சளி எல்லாமே விட்டுட்டு போயிரும் அப்படின்ற மாரி எதுவுமே இதுவரைக்கும் இல்ல. நெக்ஸ்ட்டு புட்டாளம்மை. புட்டாளம்மைன்னா பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம தாடையெல்லாம் இருக்கு இல்லையா? கன்னத்து பக்கத்தில 2 கன்னமும் நல்லா வீங்கிரும். அத ஏன் பொண்ணுக்கு வீங்கின்னு சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில வந்து கோல்ட வந்து கழுத்தில போட்டு விட்டா, செயின் ஏதாவது போட்டு விட்டா, அது ஆட்டோமேட்டிக்கா வேகமா குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது இந்த நம்ம நெறைய தனிமங்கள் மூலமா உடம்புல வந்து நோய்கள தீர்க்கிறதெல்லாம் எத்தனையோ பண்றாங்க இல்லையா? இரும்பு இப்ப ஃபிட்ஸ் வந்தா இரும்ப கையில குடுக்குறோம்ல. அந்த மாதிரி உலோகங்கள் மூலமாவும் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த கோல்டுக்கு அது ஒரு எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி. அதனால தான் அதுக்கு பொண்ணுக்கு வீங்கின்ற பேரு வந்துச்சு. பட் இது உண்மையா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் அந்த மாரி சொல்லுவாங்க. அதுக்கு காரணமான நோய் காரணி என்ன அப்படின்னா, மம்ப்ஸ் வைரஸ். மம்ப்ஸ் வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ்ன்னு சொல்லலாம். இத வந்து பாரோமிக்ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க பாதிக்கும்? உமிழ்நீர் சுரப்பிகள பாதிக்கும். நம்மளுக்கு இந்த 2 தாடையில தான் உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கும். அதுல பாதிச்சு அது வீங்குறதுனால தான் வெளிய நம்மளுக்கு இந்த கன்னம் வந்து வீங்கி இருக்க மாரி தெரியுது. நெக்ஸ்ட்டு தட்டம்மை. தட்டம்மை அப்படின்னா ருபெல்லா வைரஸ். இதுவும் ஒரு பாராமிக்ஸோ வைரஸ் தான். நம்ம வந்து இந்த மம்ப்ஸ், ருபெல்லா இதுக்கெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு இது போடுவாங்க. சின்ன வயசுல இருக்கும்போதே, அ ஒரு 10 வயசு கிட்ட இருக்கும்போதே நம்மளுக்கு இந்த எம்எம்ஆர் தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க இல்லையா? அது எல்லாமே இதுதான். மம்ப்ஸ், மீசில்ஸ், ருபெல்லா அதுக்கெல்லாம் சேர்த்து தான் எம்எம்ஆர் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க. இருந்தாலும், இது வர்றதுக்கான லைஃப்ல ஒரு தடவையாவது ஒரு அம்மை வந்து எல்லாருக்குமே ஒரு தடவையாவது வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் உள்ள கிரியேட் ஆயிரும். திரும்ப லைஃப் லாங் அது வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க பாதிக்கும்? தோலையும், சுவாச பாதையும் பாதிக்கும். நெக்ஸ்ட்டு கல்லீரல் அலர்ஜி. கல்லீரல் அலர்ஜி ஹெப்படைட்டிஸ் பினால வருது. இது கல்லீரல பாதிக்கும். நெக்ஸ்ட்டு சின்னம்மை. ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வேரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். பாருங்க இதுக்கு எல்லாமே நீங்க நோயோட பேரும், நோய் கிருமி பேரும் வித்தியாசமா தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து இது எங்க பாதிக்கும் சின்னம்மைனா, சுவாசப்பாதை, தோல், நரம்பு மண்டலம்.
இளம்பிள்ளை வாதம். இளம்பிள்ளை வாதம்னா என்னது? போலியோ அட்டாக் ஆகும் இல்லையா? கொஞ்சம் வயசுலயே, சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு சடனா 3 வயசுல, 5 வயசுலன்னு போலியோ அட்டாக் ஆகுறதுக்கு பேரு தான் இளம்பிள்ளை வாதம். நம்ம எல்லாருமே சொல்லிருவோம். இது வந்து சின்ன வயசுல சீரடிச்சிருச்சு. இந்த நாய் கிட்ட போனதுனால வந்துருச்சு. தண்ணீய வந்து சீரடிச்சிருச்சு. இப்படிலாம் நெறைய சொல்லுவாங்க. அதனால தான் அப்படி ஆயிருச்சுன்னு. அது அப்படி கிடையாது. இது ஒரு வைரஸ் அட்டாக்னால உருவாகுறது தான் இந்த போலியோ அட்டாக். சரியா? போலியோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். அது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். குடல், மூளை, தண்டுவடத்த பாதிக்கும். தண்டுவடத்த பாதிக்கிறதுனால தான் அது அது எந்த பக்கம் போகுதோ, அந்த தண்டுவடத்தில தான் எல்லா நரம்புகளும் கனெக்ட் ஆகியிருக்கும் இல்லையா? அப்ப எந்த நரம்ப அது பாதிக்குதோ, அந்த கையி, காலு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வந்து போலியோ அந்த அட்டாக் ஆகி அது செயலிழக்குது. அடுத்தது டெங்கு காய்ச்சல். டெங்கு வைரஸ்னால உருவாகுது. இது பிளேவி வைரஸ்ன்னும் சொல்லுவாங்க. தோல் மற்றும் ரத்தத்த இது பாதிக்குது. அடுத்து சிக்கன் குன்யா. சிக்கன் குன்யானா ஆல்ஃபா வைரஸ் மூலமா இது உருவாகுது. நரம்பு மண்டலத்த பாதிக்கும். சிக்கன் குன்யா வந்தா வந்தவங்களுக்கு தெரியும். கை, காலெல்லாம் பயங்கரமா ஒரு 1 மாசத்துக்கு அடிச்சு போட்ட மாரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. மூட்டு மூட்டுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே என்னன்னா, இந்த நரம்பு மண்டலத்த பாதிச்சதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சூனோட்டிக் வைரஸ். சூனோட்டிக் வைரஸ்னா என்ன அப்படின்னா, விலங்கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவுற நோய்கள் எல்லாமே ஜூனோட்டிக் வைரஸ் நோய்கள். பரவுற எல்லா நோயும் இல்ல, வைரஸ். விலங்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு ஒரு வைரஸ் கிருமி பரவுதுன்னா, அத ஜூனோட்டிக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம கொரோனாவே சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்? கொரோனா வௌவால்ல இருந்து ஒரு வைரஸ் கிருமி வந்து மனிதர்கள பாதிச்சுச்சு. வௌவால சைனாவுல கண்டதையும் சாப்பிட்டதுனால அது வந்துச்சுன்னு சொல்றோம். எப்படியோ இல்ல லேப்ல கிரியேட் பண்ணி வந்துச்சோ அது நமக்கு தெரியாது. ஒருவேள அது ஒரு விலங்குட்ட இருந்து மனிதனுக்கு சாப்பிடும்போதோ, இல்ல ஏதோ ஒரு வகையில எந்த வகையில பரவுனாலும் அதுக்கு பேரு ஜூனோட்டிக் வைரஸ்ன்னு அர்த்தம். விலங்கிடமிருந்து மனிதனுக்கு பரவுது. நம்ம பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல்னா சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே இந்த வகையான வைரஸ்கள் தான். இந்த பன்றி காய்ச்சல் வந்து முதல்ல 1919லயே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பன்றி காய்ச்சல. அதுக்கு முன்னாடியும் மேபி இருந்திருக்கலாம். ஆனா ஐடென்டிஃபை பண்ணி இது ஒரு வைரஸ்னால உருவாகுற ஒரு அம் நோய் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டது வந்து 1919ல. அடுத்து H1N1 வைரஸ் மூலமா இது ஏற்படுது. இப்ப 1919 பார்த்தோனே உங்களுக்கு ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஞாபகம் வரணும். என்னன்றத கீழ கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சரியா? எங்க எந்த வருஷத்த பார்த்தாலும் நீங்க அ அது அது வேற, இது வேறன்னு நினைக்கக்கூடாது. அந்த வருஷத்துல என்னென்ன நடந்துச்சு, தமிழ்ல என்ன நடந்துச்சு, அதே வருஷத்துல ஜிகேல என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கணும். அப்படி படிச்சா தான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். சரி, ஓகே. அது என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. H1N1 வைரஸ் மூலம் ஏற்படுகிறது. எது? பன்றி காய்ச்சல உருவாக்குற வைரஸ் பேரு H1N1. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. பன்றி காய்ச்சல் பரவும் அந்த வைரஸ் நோய் பேரு. பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 6ஆம் தேதிய ஜூனோட்டிக் தினமா கொண்டாடுறாங்க. ஜூனோட்டிக் விழிப்புணர்வு தினம். ஒரு வருஷத்துக்கு 26% மக்கள் வந்து வருஷத்துக்கு இந்த ஜூனோட்டிக் நோயால பாதிக்கப்படுறாங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். குதிரையிலேருந்து வரலாம், கழுதையிலேருந்து வரலாம், நாயிலிருந்து பரவுற நோயா இருக்கலாம். இப்படி எந்த மிருகத்திலேருந்து பரவுனாலும் கிட்டத்தட்ட 26% பேர் பாருங்க 4ல ஒரு பங்கு ஒருத்தருக்கு வந்து இந்த நோயால பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பாருங்க. இப்ப பாக்டீரியா நோய்கள் பார்த்துட்டோம். வைரஸ் நோய்கள் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து புரோட்டோசோவா நோய்கள். இப்ப பாக்டீரியா, வைரஸ் ஓரளவு நீங்க சின்ன வயசுலேருந்து நெறைய படிச்சிருப்பீங்க. இன்னி வர இந்த புரோட்டோசோவா, புழுவின நோய்கள் இதெல்லாம் பூஞ்சைகள் பத்தினதெல்லாம் கொஞ்சம் புதுசா படிக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாரி இருக்கும். பாருங்க, சுமார் மனித உடலில் 15 புரோட்டோசோவா இனங்கள் உள்ளன. நம்ம உடம்புலயே ஆட்டோமேட்டிக்கா எத்தனையோ நுண்கிருமிகளும், பெரிய வகையான புழுக்கள், பூச்சிகள் நெறைய இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். வயித்திலேயும் சின்ன சின்ன பாக்டீரியாஸ்கள் எல்லாமே இருக்கு. அதுல குட் பாக்டீரியாவும் இருக்கு. நம்மளுக்கு கிருமிகள உண்டாக்குற பேட் பாக்டீரியாஸும் இருக்கு. அது மாதிரி மனித உடல்ல புரோட்டோசோவாவும் கிட்டத்தட்ட 15 வரைக்கும் இருக்கு. பாருங்க, அமீபியாசிஸ், அமீபியாசிஸ்ன்னு சொல்லலாம். அமீபிக் சீதபேதின்னு சொல்லலாம். இல்ல அமீபிக் பெருங்குடல் அலர்ஜின்னு சொல்லலாம். 3 ஒரே நோய் தான். 3 நோய் இல்லப்பா. 3ம் ஒரே நோய். வேற வேற பேரு. இந்த முக்கியமான நோய்க்கு எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா அப்படிங்கிற ஒரு முக்கியமான புரோட்டோசோவா தான் இதுக்கு காரணம். இந்த
புரோட்டோசோவா வந்து நோய் உண்டாக்கும் நிலையை ட்ரோபோசோயிட்னு சொல்கிறாங்க. நோய் உண்டாக்கும் நிலைக்கு பேர் ட்ரோபோசோயிட். அதுக்கு காரணமானது எதுனா வீட்டு ஈக்கள். நார்மலான வீட்டில் நம்ம பறந்துட்டு இருக்கல ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்கிறோம்ல, அந்த நார்மலான ஈ தான் இந்த நோயை கடத்துது. அதனால தான் நோய் மொய்க்கும் பண்டங்களை வந்து ஈ மொய்க்கும் பண்டங்களை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா வீட்டில் இருக்கிற அந்த ஈக்களும் ஒரு நோய் கடத்திகள் தான். பாருங்க, ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கு. அதுவும் முக்கியமான காரணம் இந்த புரோட்டோசோவாக்கள் தான். இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதியிலேயே 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்க தூக்க வியாதினா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற சிற்றனங்கள்னால உருவாகிற ஒரு வியாதி. இது எது மூலமா கடத்தப்படுது? செச்சி என்னும் இரத்த உறிஞ்சி ஈக்கள். ஈக்கள் மூலமாக தான் இதுவும் பரவுது. அதுவும் அதுக்கு பேர் வேற இருக்கு. செச்சி அப்படிங்கிற ஒரு இரத்த உறிஞ்சி ஈக்கள் மூலமா. சரி, அந்த 3 வகையான தூக்க வியாதி எது எது அப்படின்னா, 3மே ஆப்பிரிக்க தூக்க வியாதியில் 3 வகை. ஒன்று டி கேம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கிளாசினோ பல்பாலிஸ் அப்படிங்கிற கடத்தி மூலமாக கிருமி மூலமாக உருவாகிறது. கேம்பியன் காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இல்லை மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இந்த பேர்கள் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். நீ ஒரு 1 or 2 பேஜஸ்க்கு அப்புறம் நார்மலான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். 2வது டி ரொடிசியன்ஸ் அப்படின்னு ஒரு 2வது டைப்பு. அதுக்கு பேர் கிளாசினா மோர்சிடன்ஸ் அப்படின்னு பேர். அப்படி இல்லை கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்னு பேர். சரியா? அடுத்தது 3வது டி குரூசி அப்படிங்கிறது ட்ரையட்டோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற கிருமினால உருவாகுது. சாஹாஸ் நோயின்னு சொல்லுவாங்க. இல்லை அமெரிக்க தூக்க வியாதின்னு சொல்லுவாங்க. இது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துட்டு இதையும் மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டைப்பில் இல்லை 4 இதில் எது இல்லைன்னு சொல்லி இந்த 3 கொடுத்துட்டு 4வதா 1 கொடுத்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காலா அசார். காலா அசார் அப்படிங்கிற ஒரு நோய். அதுக்கு வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு பேர். இது லீஸ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவால உருவாகுது. ஓகேவா? இந்த புரோட்டோசோவாவை எது கடத்துது அப்படின்னா மணல் பூச்சி. மண்ணில் விளையாடும் போது பசங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? கை கால் எல்லாம் கொப்பளமாக வந்துடும். நிறைய இது வரும். அதெல்லாமே இந்த மாதிரி மணல் பூச்சிகள்னால வர்ற ஒரு புரோட்டோசோவா நோய். இவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது மலேரியா. மலேரியாவும் இந்த வகையான ஒரு நோய் தான். ஆனால் இந்த மலேரியா வந்து 4 வகையான பிளாஸ்மோடியம்னால உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், இன்னொன்று பிளாஸ்மோடியம் ஓவெல், 3வது பிளாஸ்மோடியம் மலேரியா, 4வது பிளாஸ்மோடியம் பால்சிபரம். இந்த இருக்கிறதுலே ரொம்ப எஃபெக்டிவானது, ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரானது இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபரம் தான். ஓகேவா? பாருங்க, ட்ரோபோசோயிட்டுகள் என்னும் முதிர் நிலையில் மனிதனின் சிவப்பு அணுக்களில் வாழ்கின்றன. நான் சொன்னேன்ல, முதிர்நிலை அப்படின்னு வந்துட்டாலே ட்ரோபோசோயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மலேரியாவோட நோய் கடத்தி எது அப்படின்னா பெண் அனாஃபிலஸ் கொசு. பர்டிகுலராக பெண் கொசு. ஓகேவா? நம்ம அதுக்காக ஆண் கொசு கடிக்குதா பெண் கொசு கடிக்குதான்னு அனலைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. பட் சயின்டிஃபிக்காக இதை வந்து மோஸ்ட்லி இந்த மலேரியாவை வந்து கடத்துறது பெண் அனாஃபிலஸ் கொசு. பாருங்கள், இந்த பிளாஸ்மோடியம் சொன்னோம் இல்லையா? இந்த பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து லைட்டாக ஓரளவு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த இதுலேருந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் பாருங்கள், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து 2 விருந்தோம்பி கொண்ட உயிரி. இது எப்படி பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா பெண் அனாப்ளஸ் கொசு மூலமாகவும் பரவும், இன்னொன்று மனிதர்கள். அதாவது ஃபஸ்ட்டு கொசுவில் உள்ளே போய் கொசு மூலமாக மனிதர்கள் உடம்புக்குள்ளே போய் திரும்ப மனிதர்கள் உடம்புலேருந்து கொசுவுக்கு போய் திரும்ப கொசு கடிக்கும்ல அவரை, அவங்க உடம்புல போய் அது போய் இன்னொரு ஆளை கடிக்கும். இப்படி மாறி மாறி வரும். கொசு மனிதர்கள்னு மாறி மாறி இதோட வாழ்க்கை சுழற்சி இருக்கும். இதில் மொத்தம் 3 நிலைகள் இருக்கும். சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி. பாருங்க, மலேரியா வந்து இரத்த சிவப்பணு, மண்ணீரல் மற்றும் உள்ளுறுப்புகளை பாதிக்குது. மலேரியா வந்தால் இதெல்லாமே பாதிக்கப்படும். இதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 12 நாள். அது என்ன இன்குபேஷன் பீரியடு அப்படின்னா,
இப்போ ஒரு நோய் கிருமி உடம்புக்குள்ள போயி, அதோட எஃபெக்ட் வெளிய தெரியும்ல. அதாவது அது நல்லா உள்ளேயே பல்கி பெருகணும். உள்ளேயே வந்து க கரு முட்டையெல்லாம் வந்து இதாகி, பெருசாகி, அது நோய வந்து வெளிய நம்மளுக்கு சிம்ப்டம்ஸ் காமிக்கிறது தான் அதோட இன்குபேஷன் பீரியட். ஒரு சிலது 3 நாள்லயே தெரியும். ஒரு சிலது 1 வாரம் ஆகும். ஒரு சிலது 1 மாசம் கழிச்சு தான் அதோட எஃபெக்ட் வெளிய தெரியும். அது மாதிரி இந்த மலேரியாவுக்கு 12 நாள் கழிச்சு தான் இதோட இது வந்து வெளிய தெரியும். மேக்ரோபேஜ் செல்களை தூண்டுவதால் வெளியிடப்படும். கட்டி சிதைவு காரணி மற்றும் இன்டர்லியூக்கின் இதெல்லாம் வந்து காய்ச்சல் மற்றும் குளிரை ஏற்படுத்துறதுக்கான காரணிகளா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. இதோட பிக்சர் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து அத அப்படியே கட் பண்ணி என்னோட நோட்ஸ்ல ஒட்டியிருந்தேன். சரியா? அதனால அத அப்படியே எடுத்துட்டேன் உங்களுக்கு. ஏன்னா இத நம்ம உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா நோட்ஸ்ல. அப்ப ஜஸ்ட் அதவே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிட்டேன். அதவே பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்க வந்து இத வரைஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்களும் அதே மாதிரி காப்பி பண்ணிட்டாலும் சரி, இல்ல புக்ல இந்த பேஜ ரெஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு அங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. பாருங்க. நான் சொன்னேன்ல இது ஒண்ணும் இல்ல. சிம்பிளா இங்க பார்க்கணும்னா பாருங்க. இது என்ன ஆகுது? ஒரு கொசு வந்து மனிதர கடிக்குது. ஓகேவா? இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொசு மனிதர கடிக்குது. கடிக்கும்போது என்ன ஆகுது? அந்த இது வந்து கருமுட்டைகள் இந்த மேக்ரோகேமிட் கருமுட்டை உருவாகுது. ஊகைனேட்டா மாறுது. ஊசிஸ்ட் ஆகி, ஸ்போரோயிட் ஆகி திரும்ப என்ன ஆகுது? அதோட அந்த உமிழ்நீர் சுரப்பில போய் நிக்குது. நின்னு திரும்ப அதோட அதோட உமிழ்நீர் சுரப்பு மூலமா திரும்ப போய் அது இன்னொரு மனிதர கடிக்கும்போது அவங்க உடம்புக்குள்ள போயிருது. போயி திரும்ப இனப்பெருக்கம் அடையுது. ஸ்போரோசோயிட், மீசோசோயிட்னா கல்லீரல்ல போய் இப்ப இனப்பெருக்கம் செய்தா? பாருங்க. ஒவ்வொன்னா வந்து பெருக்கம் அடைஞ்சு, திரும்பியும் ஆண், பெண் கருக்களா மாறி, திரும்ப ஒரு கொசு கடிக்கும்போது, அந்த கொசுவுக்குள்ள போய் பெருக்கம் அடைய ஆரம்பிச்சுருது. இப்படியே வந்து அந்த கொசு மூலமா மனிதருக்கும், மனிதர்கள் மூலமா திரும்ப கொசுவுக்கும் இது வந்து டிரான்ஸ்மிட் ஆயிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுல இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா மேடம்னா, அப்படி இல்ல. நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. எப்படி இந்த மாதிரி அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க, இந்த மலேரியாவோட வகைகள் பத்தி ஒரு டேப்ல காலம் குடுத்துருப்பாங்க. என்னென்ன மலேரியாலாம் இருக்கு? டெர்ஷியன், தீங்கற்ற டெர்ஷியன் அல்லது வைவாக்ஸ் மலேரியா அப்படிங்கிறது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் மூலமா உருவாகுது. கிட்டத்தட்ட இது சிவப்பணுவோட அந்த சுழற்சி காலம் 48 மணி நேரம். குவார்டன் மலேரியா, பிளாஸ்மோடியம் மலேரியே 72 மணி நேரம் இதுக்கு மொத்தம் அதோட சுழற்சி காலம். அடுத்து மிதமான டெர்ஷியன் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஓவல் 48 மணி நேரம். வீரியமிக்க டெர்ஷியன் அதாவது குவாட்டிடியன் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிபரம் அந்த 4 பிளாஸ்மோடியத்து மூலியம் உருவாகுறதுக்கு ஒரு மலேரியா வகை குடுத்துருக்காங்க. அதுக்கான இன்குபேஷன் டைம் குடுத்துருக்காங்க. அதோட சுழற்சி டைம். இது அவ்வளவு முக்கியம் கிடையாது இந்த டேபிளு. ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. தடுப்பு முறை. எதுக்கு தடுப்பு முறை? மலேரியாவுக்கு. இப்போ மலேரியாவ தடுக்கணும்னா என்ன செய்யணும்? கொசுக்கள ஃபர்ஸ்ட்டு ஒழிக்கணும். அப்போ கொசுக்கள ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு கொசுக்களோட லார்வாக்கள் அது முட்டையா சின்னதா அ பொரிக்கும்போதே அத ஒழிச்சிட்டோம்னா, அத பெருசான பிறகு ஒழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது பறக்க ஆரம்பிச்சுரும் இல்லையா? அப்ப அத கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அப்ப அது அந்த லார்வாக்களா இருக்கும்போதே அழிக்கிறம்போது வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 3 வகையான மெத்தட் குடுத்துருக்காங்க. அதாவது நீரின் மேற்பரப்பில் எண்ணெய் தெளித்தல். அதாவது என்னன்னா, எப்பயுமே இந்த கொசு வந்து பாருங்க, தண்ணிக்கு மேல தான் அப்படியே முட்டையிடும். தண்ணி எங்கேயெல்லாம் தேங்கி இருக்கோ, அதனால தான் இந்த மலேரியா காய்ச்சல் பரவுன உடனே கவர்மெண்ட்லேருந்து வந்து எங்கேயுமே தண்ணிய வந்து தேங்க வைக்காதீங்க. தொட்டிகள்ல, வீட்ல ஏதாவது இருந்தா, அதில ரொம்ப நாளா மழை பெஞ்சு தேங்கியிருக்கும். அதெல்லாமே கிளீன் பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு போவாங்க. இப்ப என்னன்னா, ஆ எண்ணெய் வந்து இப்ப நம்ம தண்ணிக்கு மேல எண்ணெய தெளிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன செஞ்சுரும்? எண்ணெய் மேல அதுவால முட்டையிட முடியாது. ஒட்டும். அப்ப வந்து அது அந்த இடத்துலயேவும் அவாய்ட் பண்ணிடும் அந்த இடத்தவே. அப்படியே அந்த முட்டைகள் அங்க இருந்தாலும், அது என்ன ஆகும்னா, அதுக்கு மேல எண்ணெய்க்கு மேல அந்த முட்டைகள் மேல எண்ணெய தெளிச்சிர்றீங்க. இப்ப என்ன ஆயிரும்னா, அந்த முட்டையால பிரீத் பண்ண முடியாது. வெளியிலருந்து சன்லைட்டோ, ஆக்ஸிஜனோ எதுவுமே அதுக்கு கிடைக்காதனால ஆட்டோமேட்டிக்கா அது அழிஞ்சிரும். 2வது லார்வாக்களை உண்ணும் கம்பூசியா மீன்களை வளர்த்தல். இந்த கம்பூசியா மீன், அந்த டேங்க் கிளீனர் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீன்கள வளர்க்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி குட்டி குட்டியா எந்த லாவா எது வந்து முட்டையோ ஏதோ போட்டுட்டு போனாலும், அத அப்பயே அது சாப்ட்ரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே கிளீன் பண்ணிரும்.
3வது பேசில்லஸ் துரிஞ்சியன்ஸ், பிடின்னு சொல்லுவாங்க. பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை தெளிக்கிறது. அது மேல ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த மாதிரி மலேரியாவோட லார்வாக்களை நம்மளால அழிக்க முடியும். 1950ல் WHO வந்து மலேரியா ஒழிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன ஆயிருதுன்னா, பிளாஸ்மோடியம் வந்து அந்த மருந்துகளுக்கெல்லாம் எதிரா மாறிடுது. எதிரா மாறி அது எவ்வளோதான் அந்த மருந்து குடுத்தாலும் எஃபெக்ட் இல்லாம போயிருது. கொசுக்கள் வந்து டிடிடி மற்றும் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிரான ஆன்டிபாடி பெற்றுருச்சு. ஓகேவா? பிளாஸ்மோடியத்துக்கும் அது ஒர்க் ஆகல, கொசுக்களுக்கும் ஒர்க் ஆகல. அப்ப என்ன ஆயிருச்சு? WHO கொண்டு வந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு. உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டா சொல்லணும்னா, நீங்க அந்த காலத்துல பாருங்க, கொசுவத்தி சின்னதா சின்ன ஒரு ஸ்கொயரா ஒரு சின்ன பிட்டு மாரி இருக்கும். அத கொளுத்தி வச்சாலே கொசு எல்லாம் செத்து போயிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொசுவத்தி சுருள் மாரி வந்துச்சு. அந்த மொத்த சுருளும் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மெல்ல செத்து போயிரும். இப்பயெல்லாம் நீங்க கொசுவத்தி சுருள வச்சு பாருங்க, அது மேலயே நின்னு டான்ஸ் ஆடிட்டு போயிரும். ஏன்னா அது உடம்புல அதுக்கு ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆயிருச்சு. நம்மளுக்கு எப்படி வைரஸுக்கு எதிரா கிரியேட் ஆகுதோ, அதுமாரி அதுக்கும் ஒவ்வொன்னுக்கும் எதிரான ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்படி ஆகி அது வந்து இப்போ குட் நைட்டு அந்த மாரி பல இது நம்ம போட்டாலுமே, அதுவுமே க செட் ஆகுறது இல்ல. அதனால தான் அவங்களே அட்வான்ஸ்ட் குட் நைட், அட்வான்ஸ்டு ஆல் அவுட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, மாத்திக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம். ஓகேவா? அடுத்து பாருங்க. அப் டூ 2015 2015ன்னு ஏன் குடுத்துருக்காங்கன்னா, இந்த புக்கு பப்ளிஷ் ஆனதுனால அது குடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அதாவது RTS மஸ்குரிஸ் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி தான் மலேரியாவுக்கு இப்போ வரைக்கும் குடுத்துட்ருக்காங்க. மலேரியாவுக்கான தடுப்பூசியா இருக்கு. இப்போ வரைக்குமே அது இருக்கான்னு தெரியல. பட் 2015 வரைக்கும் அதுதான் இருந்துச்சு. புக்கோட கன்டென்ட் படி இதுதான். ஓகேவா? மலேரியாவின் தடுப்பூசி வந்து இது. ஆனா, இதை எல்லாருக்குமேலாம் யூஸ் பண்ண முடியாது. 6 to 12 வீக்ஸ் வரைக்கும் இருக்கிற 12 வீக்ஸ்னா என்னது? கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் பேபி அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் இந்த தடுப்பூசியெல்லாம் போட முடியாது. அதுக்கு மேல வேணா எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது அந்த அளவுக்கு ஃபுல்லா நம்மள வந்து க காப்பாத்தாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இத தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ 3 டைப் பார்த்துட்டோம். பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், புரோட்டோசோவாக்கள் இவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போறது பூஞ்சை நோய்கள். பூஞ்சை நோய்கள்ல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு டெர்மட்டோமைக்கோசிஸ். டெர்மட்டோமைக்கோசிஸ் தான் வந்து இந்த ஒரு தோல் நோய். டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னாலே தோல் சம்மந்தப்பட்டவங்க தானே ஸ்கின் டாக்டர்ஸ்ட்ட போவோம்ல. டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு தோல் நோய். இது வந்து எதனால உருவாகுது? நோய் காரணிகள் அப்படின்னு பார்த்தா, ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மட்டோபைட்டான் அப்படிங்கிற 3 நோய் கிருமிகள்னால உருவாகிறது தான் இந்த டெர்மட்டோமைக்கோசிஸ். 2வது படர்தாமரை. நீங்க அடிக்கடி விளம்பரத்துல பார்த்துருப்பீங்க. படர்தாமரைன்னு. மோஸ்ட்லி பாதத்துல வரும். பட் எங்கனாலும் இந்த இடுக்குகள்ல வரும். ஓகேவா? படர்தாமரை. இதுவும் ஒரு வகையான பூஞ்சை நோய் தான். டினியா பெடிஸ் அப்படிங்கிற பூஞ்சையால உருவாகிறது. அப்போ நம்ம பூஞ்சை நோய்கள் இவ்வளோதான். மொத்தமே 2 டெர்மட்டோமைக்கோசிஸ் இதுக்கு வந்து இது நோய் காரணி. இந்த 3மே நோய் காரணி தான். 2வது படர்தாமரை. இதுக்கு நோய் காரணி டினியா பெடிஸ். இவ்வளோதான் பூஞ்சை நோய்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புக்கில் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவ்வளோலாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடைசியாக புழுவின நோய். புழுக்கள்னால உருவாகிற நோய்கள் தான் புழுவின நோய்கள். குடல் மற்றும் இரத்தத்தில் அக ஒட்டுண்ணிகளாக வாழும் புழுக்கள். நம்ம உடம்புக்குள்ளேயே எத்தனையோ புழுக்கள் இருக்கு. கீரிப்பூச்சி மருந்து மாத்திரை சாப்பிடுவோம். இந்த சின்ன கொக்கி புழு, நாடா புழு இப்படிலாம் சொல்லுவோம் நிறையா. ஓகேவா? அது புழுக்கள் தான். அது வந்து குடல்லையும் இருக்கும், நம்ம ரத்தத்துலேயும் அக ஒட்டுண்ணியா உள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம ரத்தத்தையே குடிச்சிட்டு உள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உருளை புழு அப்படிங்கிற புழு. 2வது யானைக்கால் நோய். இந்த 2ம் தான் இதில் பார்க்க போகிறோம். உருளை புழுக்கள் அஸ்காரிஸ் அப்படிங்கிற ஒற்றை விருந்தோம்பி கொண்ட ஒரு ஒட்டுண்ணி தான் இந்த உருளை புழுக்கள். இதோட நோயூக்கி வந்து அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது மூலமா இது உருவாகுது. இது எப்படி ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவுது அப்படின்னா, கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் வழியாக பரவும். ஓகேவா? அந்த உணவு மூலமா அதை சாப்பிட்றவங்களுக்கோ இல்லை நீரில் வந்து இந்த மாதிரி புழுக்களோட கிருமி இருக்கும்போது அதை குடிக்கிறவங்களுக்கோ இது பரவுது. அதே மாதிரி அசுத்தமான மண்ணிலிருந்து குழந்தைகளுக்கு பரவும்.
அசுத்தமான மண், நல்ல மண் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும். அத சுத்தி வந்து இப்போ அத சுத்தி ஒரு மாடு கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் சுத்தி இல்லாம இருந்தாலே அந்த மண் வந்து ஓகே ஓரளவு சுத்தமான மண் தான். மத்தபடி அங்கேயே நாய் வந்து தூங்கும், பூனை வந்து படுக்கும், கோழி வளர்ப்பாங்க. இந்த மாதிரி வளர்க்குற இடங்கள்ல அந்தே மண்ல போய் பிள்ளைங்களும் உருளும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய் கிருமிகள் குழந்தைகளுக்கு பரவுது. குடல் அலர்ஜி, கல்லீரல் மற்றும் அலர்ஜி, மூச்சுக் குழல் அலர்ஜி எல்லாம் இந்த உருளை புழுக்களால உருவாகும். உருளை புழுனாலே அஸ்காரிஸ். 2வது யானைக்கால் நோய். யானைக்கால் நோயினாலே பைலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கால் நோய்க்கு இன்னொரு பேர் தான் பைலேரியா. அது கிருமி பேரு கிடையாது. பைலேரியா. இந்த யானைக்கால் நோயை உருவாக்குற அந்த கிருமிக்கு பேரு விச்சரீரியா பான்கிராஃப்டி இல்ல யானைக்கால் புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலா மனுஷர்கள் வந்து சொல்றது. உச்சரீரியா பான்கிராஃப்டி அப்படிங்கிறது தான் பயாலஜிக்கலா அந்த புழுவின நோய்க்கு வந்து புழுவுக்கு பேரு. நிணநீர் நாளங்கள் மற்றும் முடிச்சுகளில் காணப்படுகிறது. தெரியும் யானைக்கால் வியாதினாலே கால் வந்து பெருசா வீங்கிரும். அதனால தான் யானைக்கால் மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லி யானைக்கால் நோயின்டே அதுக்கு பேர் வந்துச்சு. சரியா? இரு விருந்தோம்பி இருக்கும். இதுலயுமே மனிதன், அப்புறம் பெண் கியூலெக்ஸ் கொசு. இதுக்கு முன்னாடி மலேரியாவுக்கு என்ன பார்த்தோம்? பெண் அனாஃபிலஸ் கொசு. கொசுக்கள்லயே பெண் கொசுவிலயும் இத்தனை வகை இருக்கு. பெண் அனாஃபிலஸ் கொசு அப்படின்னா அது மலேரியா. பெண் கியூலெக்ஸ் கொசு அப்படின்னா யானைக்கால் நோய்க்கு காரணமான ஒரு உயிரி. அவ்வளோதான். 5 வகையானதும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ காமனான விஷயங்கள். தனிப்பட்ட சுகாதாரம் நம்ம எப்படி இருக்கணும்? உடம்பு அளவிலயும் நம்ம வந்து சொசைட்டிலயும் எந்த அளவுக்கு சுத்தமா, சுகாதாரமா இருக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் காமன் பாயிண்ட்ஸ் இனிமேல் வரும். தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, உடல் நலத்தை பராமரிக்கவும், நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவும் சூழ்நிலைகள் மற்றும் நடவடிக்கை தான் இந்த தனிப்பட்ட சுகாதாரம் சொல்லுது. டைபாய்டு, அமீபியாசிஸ், உருளைப்புழு நோய். இந்த 3மே தொற்றுள்ள உணவு மற்றும் நீரின் மூலமா பரவ வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்தியாவுல மோஸ்ட்லி ஒழிக்கப்பட்ட நோயின்னு எத சொல்லலாம் அப்படின்னா, பெரியம்மை அத வந்து சொல்லலாம். ஏன்னா, அந்த காலத்துலலாம் நீங்க ரொம்ப உங்க பாட்டியோட அம்மா அவங்கட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு குழந்தையாச்சும் அந்த பெரியம்மை நோயால இறந்து போயிருக்கும். ஏன்னா, அந்த நோய் வந்து அவ்வளவு அப்போலாம் அதுக்கு வந்து இப்போ கொரோனா வந்த மாதிரி அப்ப அந்த இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதுக்கு தடுப்பூசியோ எதுவுமே. அப்போ அந்த பெரியம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்க நெறைய. ஆனா, அதுக்கப்புறம் இப்ப மோஸ்ட்லி அத ஒழிச்சுட்டாங்க. அப்ப அம்மையே யாருக்கும் வர்றது இல்லையான்னா, வருது. பட் பெரியம்மை வர்றது ரொம்ப ரேரு. அப்படியே வந்தாலும், அதனால உயிர் போற அளவுக்கு இப்ப யாரும் இல்ல. அடுத்தது கட்டுப்படுத்தப்பட்ட நோய். அதிகமா வரல. ரொம்ப ரேரா அளவா அங்கங்க இருக்கு அப்படின்னா, இளம்பிள்ளை வாதம். அதான் போலியோ அட்டாக் சொல்லலாம். டிப்தீரியா, நிமோனியா, டெட்டனஸ். இதெல்லாமே ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு நம்ம இந்தியாவுல. இப்போ இந்த உடல் நலம் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி WHO என்ன சொல்லுச்சு? மனசு எல்லாமே சேர்ந்தது தான் உடல் நலம். சொசைட்டி, நம்மள சுத்தி இருக்கிற பியர் குரூப், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சேர்ந்தது தான் உடல் நலம். அப்போ பசங்கள வந்து நம்ம வளர்க்கும்போதே, அவங்களோட ஃபுட்டு மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, நான் வந்து புரோட்டீன், அம் ஃபைபரு, கார்போஹைட்ரேட் நல்ல பேலன்ஸ்டு டயட் குடுக்குறேன். ஒரு நாளைக்கு இவ்ளோ புரோட்டீன் குடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அது மட்டும் முக்கியமானது கிடையாது. அவங்க வளர்ற விதம், அவங்கள சுத்தி இருக்கிற பியர் குரூப்பு, அவங்க எந்த மாதிரி வளர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களோட நீங்க எவ்வளவுதான் ஃபுட்டு பயங்கர ஹெல்த்தியா பார்த்தாலும், ஒரு தவறான பழக்கத்தினால அவங்க உடம்பு முழுசா இதாயிரும். அதனால இந்த லெசன்ல வந்து முக்கியமா அதுவும் டீனேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்து என்னலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதில குடுத்துருப்பாங்க. ஏன்னா, அந்த வயசு பசங்களுக்கு தான் இந்த லெசன் ஸ்கூல் புக்ல குடுத்துருக்காங்க. அப்போ அந்த பசங்களுக்கு வந்து எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஒரு பாடமா குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இத வந்து பசங்களுக்கு டீச் பண்ணுவாங்கன்றதுக்காக இத குடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட்டு டீனேஜ் அப்படின்னாலே நம்ம எப்படி சொல்றோம்? எத வச்சு டீனேஜ்ன்னு சொல்றோம்? 13ல இருந்து 19 வரைக்கும் இருக்கிற ஏஜ் தான் டீனேஜ்ன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, 12 அப்படின்றது 12ன்னு முடிஞ்சிருமா? ஆனா 13 பாருங்க 13, 13, 14, 15 அப்படின்ட்டு டீன்ட்டு முடியுதா? எப்போ வரைக்கும் அப்படி வரும்? 19 வரைக்கும் அப்படிதான முடியும். 20ல இருந்து டீன்ற வார்த்தை வராது. அப்போ 13 டூ 19 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ட தான்
13 டீனேஜ்ன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா டீன்னு முடியிறதுனால, அந்த ஏஜ் தான் ரொம்ப குரூஷியலான ஏஜ் கூட. நெறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். அதில நெறைய அவங்க வந்து தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். அந்த டைம்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறது தான் வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கா எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இங்க குடுத்துருக்காங்க. 12லேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற உடல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளின் தீவிர வளர்ச்சி காலம். பாருங்க அந்த 12 வயசுக்கு மேல தான் டக்குன்னு வளருவாங்க பசங்க ஹைட்டு. உடம்பும் வளரும். அப்புறம் இனப்பெருக்க உறுப்புகளோட வளர்ச்சி. அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் வளர்ச்சி இருக்கிற காலம் அதுதான். அப்ப 2மே வளர்ந்துட்டு இருக்கும்போது, அவங்க வந்து பிசிக்கலா வந்து அவங்க ஒரு அன்பேலன்ஸ்டா இருப்பாங்க. அவங்கனால எந்த ஒரு ஏன்னா நம்ம உடம்புல எவ்வளோ சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும். அப்போ அவங்க வந்து நெறைய மூட் ஸ்விங் ஆகும். திடீர்னு மாறுவாங்க, திடீர்னு கோவிப்பாங்க. நெறைய விஷயம் அத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேரண்ட்ஸ் ஆன நம்ம தான் அவங்கட்ட வந்து ஒரு அந்த ஸ்டேஜ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்க கோவிக்கிறாங்கன்னா, இன்னும் கோவத்த ஜாஸ்தி பண்றது, அவங்கள திட்டுறது. நீங்க நெறைய பாருங்க, இந்த சூசைட் கேஸஸ்லாம் இந்த ஏஜுக்குள்ள இருக்க பசங்க, பொண்ணுங்க அதிகமா பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ். அவங்கனால அந்த மனநிலைய கட்டுப்படுத்த முடியாம, கோவமா இருந்தாலும் அதிகமா பண்றது, சந்தோஷம்னாலும் அதிகமா பண்றது. இந்த மாதிரி அத வந்து அதுக்கு தான் இப்பலாம் பேரன்டல் எப்படி வந்து பேரண்டிங் பண்ணணுன்றதே ஒரு கோர்ஸா எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இத அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, குட் பியர் குரூப் அண்ட் குட் எஜுகேஷன் ஷுட் நீட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா அவங்கள சுத்தி இருக்கிற குரூப் நல்லா இருக்கணும். இப்ப ஸ்கூல்ல அவங்க யாரு கூட பழகுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். எப்பயுமே எந்த ஒரு பழக்கமும் அத ஸ்டார்ட் பண்ணிட்டா, அத நிப்பாட்டுறது கஷ்டம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது நம்மளுக்கு தேவையில்ல அப்படிங்கிறத அவங்க புரிய வைக்கிறது தான் முக்கியமான ஒரு இது. இப்போ ஆரம்பத்திலே இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே! ஒரு சிகரெட்டோ, ஒரு ட்ரிங்க்கோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்ன்னு அவங்க ட்ரை பண்ணிட்டாலே, அதில அடுத்த லெவல் போயிருவாங்க. இல்ல, இது என்னோட லைஃப கெடுத்துரும். இதுக்குள்ள நான் போக மாட்டேன். அப்டின்ட்டு மைண்ட் செட் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம குடுக்கணும். இதெல்லாம் தேவையில்லப்பா. இத நம்ம பண்ணிட்டோம்னா, நம்ம அத விட்டு வெளிய வர முடியாது. இதனால பாதிக்கப்பட்டவங்க பாரு எவ்ளோ பேரு. கண்டிப்பா உங்கள சுத்தி எத்தனையோ பேரு அதனால பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸோ, இல்ல ரிலேட்டிவ்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ இருப்பாங்க. அவங்கள நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே. அத வந்து கோவமாவோ, திட்டியோ சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட ஒரு ஒரு சினிமா பார்ப்பீங்க. ஒரு மூவி பார்க்கும்போது, அந்த மூவில இதனால ஒரு லைஃபே, ஒரு ஃபேமிலியே ஒரு பையன் பண்ற ஒரு சின்ன தப்புனால ஒரு ஃபேமிலியே பாதிக்கப்படுற மாரி எவ்வளோ மூவிஸ் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து அந்த பையன்கிட்ட அத எடுத்து சொல்லலாம். அப்ப கூட, "பாரு இப்படிதான் ஆயிரும்." அப்படின்னு கோவமா பேசாம, பாரு அந்த பையன் ஒரு சின்ன விஷயம் அவன அறியாம செஞ்சது, பின்னாடி எவ்வளோ பாதிச்சிருச்சு. அந்த குடும்பமே எவ்வளோ கஷ்டப்படுது." அப்படின்னு நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரியா? அந்த மாதிரி பசங்கள கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நம்ம கொண்டு போணும். அடுத்து பாருங்க, ட்ரக்ஸ் அப்படின்னாலே அதுக்கு பேரு மன அழுத்த ஊக்கி. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, டென்ஷனா இருந்தா, கோவமா இருந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டா உடனே ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற மைண்ட் வருது பார்த்தியா? ட்ரக்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப ஸ்ட்ரெஸ் வராத அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ, அவங்களோடது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னு அவங்க நம்மட்ட வந்து சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வராது. வேற ஒரு சொல்யூஷன நோக்கி போகவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது தான். நம்ம அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்கள 6 மாசம், 3 மாசம், 8 மாசம்னு குழந்தைகள அம் கிரஸ்ல விட்டுட்டு, அவங்க வேலைக்கு சம்பாதிக்க ஓடிடுறாங்க. அத ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. நான் 6 மாசத்துலயே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். நான் ஏர்ன் பண்றேன் அப்படின்னு. ஆனா, நம்ம பையன் நம்மளோட அரவணைப்பு இல்லாம நம்ம பொண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம மேல அட்ரா ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாம அந்த குழந்தை வளரும்போது, நாளைக்கு நான் எது சொன்னாலும் அந்த குழந்தை கேட்காது. அதே மாதிரி நம்ம நெறைய சொல்றோம். முதியோர் இல்லத்துல பேரண்ட்ஸ விட்டுட்டு போறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. உங்கள வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்கள வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம பணம் சம்பாரிக்கணும்னு அவங்கள பால்வாடியில விட்டுட்டு ஓடணும். அப்ப நம்ம பசங்க என்ன செய்வாங்க? அவங்க சம்பாரிக்கிற வயசுல நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்மள முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போறாங்க. 2மே சமம் தானே! அப்போ முதியோர் இல்லத்துல விடுறது எவ்வளோ தப்போ, அதே அளவுக்கு குழந்தைகள வளர்க்க வேண்டிய வயசுல அந்த 5 வயசுக்கு கீழ மத்த ஆயா கிட்ட விட்டு வளர்க்குறதோ, வீட்ல வந்து கேர்டேக்கர்ன்னு ஒருத்தவங்கள வச்சு வளர்க்குறது, இல்ல பால்வாடியில விட்டுட்டு சம்பாரிக்க போயிடுறதும் ஈக்குவலான தப்பு தான். அத நம்ம புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வளர்க்க முடியலையா?
நம்மளோட அம்மா அப்பாவோ, இல்ல வீட்டுக்காரரோட அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டி கிட்ட கூட குடுத்து வளர்க்கலாம். அது தப்பு கிடையாது. அவங்களுக்கு அந்த அன்பு அரவணைப்பும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அத தவிர வேற எங்கேயுமே அது கிடைக்காது. அத மீறி இந்த அரவணைப்பு இல்லாம வளர்ற பிள்ளைங்க கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அவங்க வேற ஒரு இதுல அவங்களோட சந்தோஷத்தையும், இதையும் வந்து திருப்ப தான் நெனைப்பாங்க. அப்படிதான் தப்பா போகுறது. சரி, ஓகே. பாட புக்ல என்ன குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். மருந்துகளை அதிக அளவில் எடுத்தல், குறுகிய கால இடைவெளியில் பயன்படுத்துதல். இது 2மே போதை மருந்து பழக்கம். அதாவது அ நெறையா டோஸ் எடுக்கிறது. அதுவும் போதைப் பொருள் தான். அதே மாதிரி அம் ரொம்ப ஷார்ட்டா அடிக்கடி அத எடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி எடுத்தாலும் அது அடிக்ஷன் தான். மேக்ஸிமம் யூசிங் ட்ரக்ஸ். பொதுவா வந்து மக்கள் கிட்ட அ இப்ப பயன்பாட்டுல இருக்கிற ட்ரக்ஸ் அப்படின்னு எடுத்தா, ஓபிபியாட், கேனபினாய்ட், கொக்கோ ஆல்கலாய்ட்ஸ், பார்சுரேட்டுகள், ஆம்பிடமைன்கள், எல்எஸ்டி அதாவது லைசெரிக் ஆசிட் டைஎத்திலமைட் அப்படிங்கிறது. ஓகேவா? இது எல்லாமே காமனா இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். ஒவ்வொன்னுக்கும் லைட்டா அது என்ன? அது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்றத மட்டும். ஓபிபியாட்னா மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் காணப்படும் குறிப்பிட்ட ஓபிபியாட் உணர்வேற்பிகளுடன் இணையும் போதை மருந்து. அந்த ஓபிபிஆர் வந்து என்ன செய்யும்னா, நரம்பு மண்டலத்திலயும், நம்மளோட குடல் இதுலயும் உணர்வேற்பிகளுடன், நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அது கூட வந்து கலந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரியான ஒரு உணர்வ கிரியேட் பண்றது இந்த ஓபிபியாய்டு. 2வது ஹெராயின். டை அசிட்டை மார்பின் என்ற வெள்ளை நிற மணமற்ற கசப்பான ஒரு படிக நிலை பொருள் தான் இது. படிகம்னா பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கும் ஹெராயின். இது வந்து எதுலேருந்து எடுக்குறாங்கன்னு பாருங்க. கசகசா செடியிலேருந்து எடுக்கிற ஒண்ணு. கசகசா செடியின் பூக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற மார்பினை அசிட்டைலேற்றம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. அப்ப கசகசா சாப்பிட்டாலே ஹெராயின் சாப்பிடுற அர்த்தமா? அப்படின்னா அப்படி இல்ல. அதுலேருந்து அந்த பூவுல இருந்து மார்பின்ற ஒண்ண பிரிச்சு, அத வந்து அசிட்டைலேற்றம் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஹெராயின் மாரி கிடைக்குது. அப்போ இப்ப நம்ம நார்மலா கிரேப்ஸ் சாப்பிடுறோம். கிரேப் சாப்பிட்டா அது வந்து கிரேப் ஜூஸ். அத வந்து நம்ம என்ன செய்றாங்க, அத வந்து புளிக்க வச்சு நம்ம ஒயினா கிரியேட் பண்ணா, அது நம்மளுக்கு வேற மாரி கிரியேட் ஆயிருது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இந்த மார்ஃபின டைரக்ட்டா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, வலி நீக்கியா பயன்படுத்துவாங்க. வலி நீக்கி மருந்து. அறுவை சிகிச்சை ஆப்பரேஷன்லாம் பண்ணும்போது குளோரோஃபார்ம் குடுக்குற மாரி மார்ஃபின வந்து ஒரு வலி தெரியாம இருக்கிறதுக்காக குடுக்குற ஒரு மருந்து தான். அப்ப நெறைய பேர் என்ன வலி தெரியாதுன்னா என்ன? அவங்களுக்கு எந்த உணர்வும் உடம்புல இருக்கிறது தெரியாது. அப்ப நெறைய பேர் அவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து மறக்கணும். நான் வந்து நார்மலா உணர்வோட இருந்தேன். எனக்கு அந்த திங்கிங் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு அதுக்குள்ளேயே நான் இருக்கேன். அத விட்டு வெளிய வரணும்னா, அவங்க சுயநினைவவே தாண்டி போகணும்னு நெனைக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பாருங்க கேனபினாய்டு. கே கெனாஃபிலஸ் கேனாஃபிஸ் சடைவா என்னும் இந்திய சணல் செடியிலிருந்து பெறப்படும் ஒரு கூட்டுப்பொருள். ஓகேவா? இது சணல் பொடி செடி. அது கசகசா. மரிஜுவானா, கஞ்சா, ஹசிஸ், சாரஸ் போன்றவற்றின் முக்கிய மூலாதாரமாக விளங்குகிறது. இந்த கேனபினாய்டுல இருந்து தான் இந்த மரிஜுவானான்னு நெறைய வகை வகையா பிரிச்சு எடுக்குறாங்க. சரியா? நரம்புணர்வு கடத்தியான டோப்பமைன் கடத்தப்படுதலில் குறுக்கிடுவதுடன் மைய நரம்பு மண்டலத்தை தூண்டி மகிழ்ச்சி உணர்வை ஏற்படுத்தும். டோப்பமைன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? படத்துல எல்லாம் காட்டுறாங்கல்ல. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும் அவங்களுக்கு. அடுத்தது கொக்கைன். எரித்ரோசைம் கோக்கா என்னும் தாவரப் பெயர் கொண்ட கோகோ தாவரத்தின் இலையிலிருந்து பெறப்படும் வெள்ளை நிற பொடி தான் கொக்கைன். பாருங்க எல்லாமே செடிகள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஆனா தாவரங்கள் வந்து இப்படி விஷமா மாற வாய்ப்பு இருக்கான்னா, அதவே அப்படி கிரியேட் பண்ணிடுறாங்க. சரியா? இத வந்து எப்படி சொல்றாங்க? காமனா அந்த கோக்கைன கோக் அல்லது கிராக் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மனமருட்சி மற்றும் பிரம்மை ஏற்படுத்துகிறது. மனசுல ஒரு சந்தோஷமா இருக்க மாரி ஒரு ஃபீலும், எ என்னென்னமோ நடக்கிற மாரி அவங்களா கற்பனை பண்ணிக்கிருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இதுவும் குடுக்குறது தான் இந்த கொக்கைன். அட்ரோபா பெல்லாடோனா, டாட்டுட்டா இதெல்லாமே மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் தாவரங்கள். தாவரங்களே இப்போ ஒரு சில தாவரங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த காட்டுக்குள்ள போனாலே அவங்களுக்கு என்னமோ ஆயிடுது. என்ன உள்ள போனவங்க திரும்பி வரமாட்றாங்க. இல்ல உள்ள போனே பைத்தியம் மாரி பேசுறாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க.
அந்த மாரி ஒரு காடே இருக்குன்னுலாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில கேள்விப்பட்டுருக்கோம். ஓகேவா? ஆம். அது என்னன்னா, அந்த செடிகள்ல இருக்கிற அந்த ஒரு வகையான இந்த தன்மை தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அதிகமா இருக்கும்போது அந்த செடிகள், அந்த இதுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு அந்த மனமகிழ்ச்சிய ஏற்படுத்துது. அடுத்தது மெத்தாஃபிட்டமின்கள், ஆம்பிட்டமைன்கள், பார்சூரேட்டுகள், அமைதியூக்கிகள், எல்எஸ்டி. ஓகேவா? இதெல்லாம் எடுத்துக்கிரும்போது, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற மனநோயாளிகளை குணப்படுத்த பயன்படுத்தவை. அப்ப ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? இதெல்லாம் கண்டுபிடிக்காமயே இருந்தா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் இதெல்லாம் கண்டுபிடிச்சது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டைம்லயும் ஒரு வலி அதிகமா இருக்கிறவங்களுக்கு வேற வழியே இல்ல. அந்த வலி இந்த வலிய என்னால தாங்க முடியல, என்ன கொன்னுருங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கும்போது, அவங்களுக்கு அந்த வலிய குறைக்க இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கம்மியா, ரொம்ப ரேரா யூஸ் பண்றதுக்காக கண்டுபிடிச்சத, இவங்க அத புடிச்சு போய் அதுக்கு அடிக்ட் ஆயி அதிகமா எடுக்க ஆரம்பிச்சுருது. ஈவன் ஒரு சில பேர் காஃப் சிரப்பவே நெறைய குடிப்பாங்க. ஒரு பாட்டில் காஃப் சிரப்ப கூட குடிச்சுருவேன். ஏன்னா, அதில ஆல்கஹால் கன்டென்ட் மிக்ஸ் ஆகியிருக்கும். அப்ப அந்த அந்த மாதிரி ரொம்ப லிமிட்டா எடுத்துக்கிட்டா அது மருந்து. எதுவுமே அளவு அதிகமானாலோ, இல்ல அடிக்கடி எடுத்துக்கிட்டாலோ அது அடிக்ஷன். இதுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வகையில தான் இந்த அடிக்ஷன்ல தான் புகையிலையும் வருது. புகையிலையும் ஒரு வகையான போதைப் பொருள் தான். அந்த காலத்துலேருந்து வயசானவங்கலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெகுலரா வயசாயிட்டாலே வெத்தலை எல்லாம் போடுவாங்க. வெத்தல போடுறது வேற. அ அது கூட புகையிலைன்னு சொல்லி ஒரு இது மாதிரி சேர்த்து போடுறது. ஓகேவா? இந்த புகையிலையே என்னென்ன ஃபார்மேட்லலாம் இருக்கு? மூக்குப்பொடி, சிகரெட், இலைக்கற்றை. இலைக்கற்றைனா ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். இலை மாதிரி அத பிச்சு வாயில வைப்பாங்க. ஓகேவா? அந்த காலத்தில வயசானவங்க நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். அதுமாரி மூக்கு பொடியா யூஸ் பண்றாங்க பாருங்க. அது கூட ஒரு புகையிலையோட ஒரு தூள் வடிவம் தான். சிகரெட்டுக்குள்ள அடைச்சிருக்கிறதும் இந்த புகையிலை தான். ரத்தத்துல இருக்கிற கார்பன் மோனாக்சைட அதிகரிக்கிறதுனால ஹீமுடன் இணைந்த ஆக்சிஜன் அடர்வை குறைப்பதால் உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. ரத்தத்துல கார்பன் மோனாக்சைடு அதிகரிச்சு ஆக்சிஜன் லெவல குறைச்சிருது. அவ்வளவுதான். புகையிலை எடுக்க எடுக்க. இந்த புகையிலையில என்னெல்லாம் கலந்திருக்குன்னா, நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு மற்றும் தார். இந்த 3மே கலந்திருக்கு. பாருங்க இதுல ஏதாவது ஒண்ணாச்சும் உடம்புக்கு நல்லதா? அடுத்தது இதயம் மற்றும் நுரையீரல் நரம்பு மண்டலத்தில் கோளாறுகளை ஏற்படுத்தும். இந்த புகையிலை எடுக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு இதயத்துல பாதிப்பு வரலாம். ஒரு சில பேருக்கு நுரையீரல்ல வரலாம். ஒரு சில பேருக்கு நரம்புல வரலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும்னு இல்ல. அவங்கவங்களோட பாடி கண்டிஷன பொறுத்து இந்த வந்து வேறுபடும். நிக்கோட்டின் அட்ரினலினை தூண்டி பிளட் பிரஷர அதிகரிக்கும். அட்ரினலின் எப்ப நம்மளுக்கு சுரக்கும்? ஏதாவது எமர்ஜென்சி பீரியட்ல பதட்டமா இருக்கும்போது, டென்ஷனா இருக்கும்போது சுரக்கிற ஒரு தான் இது. இந்த புகையிலை போட, போட அது ஒவ்வொரு தடவையும் அந்த அட்ரினலின வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் வந்து வேகமாவே பிபி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது போதை மருந்துகளோட வகைகள் வந்து இங்க குடுத்துருக்கேன். நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. அதாவது மன அழுத்த ஊக்கிகள். எந்தெந்த போதைப் பொருள் எதுக்கு கீழ வரும்? எந்த டிவிஷனுக்கு கீழ வரும்? அப்படிங்கிறது. இது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் புக்ல இருக்க கன்டென்ட்னால குடுத்துருக்கேன் நானு. அடுத்தது பாருங்க. மது மற்றும் மருந்து. திடீரென நிறுத்தும்போது விலகல் அறிகுறிகள் ஏற்படுகின்றன. மதுவோ, இல்ல இந்த மாதிரி ட்ரக்ஸோ எடுத்துக்கிறத சடனா நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நிறுத்த முடியாது. அத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வரணும். விலகல் அறிகுறிகள். அப்ப அதாவது என்னன்னா, அதுலேருந்து வெளிய வர்றதுக்கான முயற்சி பண்ணும்போது நெறைய சிம்ப்டம்ஸ் காமிக்கும் அவைங்களுக்கு. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரணும். அதனால தான் அதுக்குன்னு தனியா சென்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அடிக்ஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லி. அங்க போய் நம்ம விட்டோம்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா யோகா, மெடிடேஷன் இது மூலமா பாதியும், கொஞ்சம் வேற மருந்துகள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அத குறைப்பாங்க. ஓகேவா? குறைச்சு 3 மாசத்துலயோ, 6 மாசத்துலயோ சரி பண்ணிருவாங்க. பாருங்க அதிக மது. அதனால என்ன ஆகும்? கல்லீரல் மற்றும் மூளையில் நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தும். கல்லீரல் சிதைவு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கொர்க்கசாஃப் நோய் அப்படிங்கிற நினைவு குறைபாட்டு நோய். ஞாபக மறதி கொண்டு வந்துரும். ஆல்கஹாலிசம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, மிதமிஞ்சிய மது பழக்கம்னு அர்த்தம். ஆல்கஹாலிக் அடிக்ட் ஆயிட்டாரு. ஆல்கஹாலிசம் வந்து இருக்குன்றாலே அவங்க வந்து அதிகமா அந்த மதுவுக்கே அதிகமா போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப எதுக்கு எடுத்துக்கிறாங்க? ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல லைட்டா தான் எடுப்பாங்க. எல்லாம் சொன்னாங்க, "லைட்டா தான் நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு. அந்த லைட் அவங்க அதே எதுக்கு எடுக்குறாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்த குடுக்கணும். ஏதோ ஒண்ண மறக்கணும். அதுல இருக்க ஏதோ ஒரு ஃபீல் புடிச்சு போய் தான் பண்றாங்க. எப்படியும் வைரஸ் மாதிரி நம்ம உடம்பு என்ன ஆயிரும் கொஞ்ச நாள்ல,
அந்த இதுக்கு பழக்கமாயிரும். அந்த ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அந்த லிமிட்டு குடிச்சா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு உடம்பு பழகுன உடனே இன்னும் கொஞ்சம். இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப அ அ ஆல்கஹாலிக் அடிக்ட்டா மாறுறது. அதனால தான் ஆரம்பத்திலேயே தடுக்கணும் அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும். நார்மலா ஒரு வெஜிடேரியன் சாப்பிடுறவங்கள சொல்லுங்க. சடனா நீங்க நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னா நிறுத்த முடியுமா? முடியாது. எதையுமே பழகிட்டோம்னா நிறுத்துறது கஷ்டம். அதனால பழகுறதுக்கு முன்னாடியே இது நம்மளுக்கு தேவையில்ல, தப்புன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணா மட்டும் தான் இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம ஈஸியா அதனால தான் அந்த டீனேஜ் ஸ்டூடண்ட்ஸ வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் அவங்கட்ட குளோஸா இருங்கன்னு சொல்றது. சரி, இப்ப தடுப்பு முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். நண்பர்களின் அழுத்தத்தை திறமையாக கையாளுங்கள். அப்ப என்னன்னா, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான். "ஒரு தடவ ட்ரை பண்ணி பாரு. ஒரு தடவ இத செஞ்சு பாரு" அப்படின்னு. அந்த மாரி நண்பர்கள் வந்து பிரஷர் பண்றதுனால, இல்ல அவங்க முன்னாடி ஒரு கெத்துக்காக, ஒரு இத மெயின்டெயின் பண்றதுக்காக பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அத எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் குடுக்கணும். பெற்றோர் மற்றும் நண்பர்களின் உதவியை நாடுதல். நம்மனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நான் இந்த மாரி பழகிட்டேன். என்னால அதுலருந்து வெளிய வர முடியல அப்டின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லி அந்த டீனேஜ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் ஹெல்ப் கேட்கணும். கல்வி மற்றும் ஆலோசனை மூலமா கவுன்சிலிங் குடுக்கறது மூலமா வெளிய வரலாம். ஆபத்தான அறிகுறிகளை கண்டறிதல். அது மூலமா என்ன ஆபத்தா வந்து இன்னும் டேஞ்சரா இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது. தொழில்முறை மற்றும் மருத்துவ உதவியை நாடுதல். டெக்னிக்கலா அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்டிங்கிறத பார்த்து சரி பண்ணணும். மனநலம் மற்றும் மன அழுத்தம். இந்த மனநலம், மன அழுத்தத்த சரி பண்ணிட்டாலே, அவங்க இந்த மாரி விஷயத்துக்குள்ள போமாட்டாங்க இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பண்றது? சுயமரியாதையுடன் கூடிய மனநலம். மொத செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். செல்ஃப் நம்பிக்கை இருக்கணும். சுய நம்பிக்கை இருக்கணும். தன்னை தானே விரும்பணும். தன்னை விரும்புதல் மற்றும் தன் முடிவுகள் சரி என நம்புதல். நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வரும்போது தான், நம்ம வேற ஒரு இத நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். அதே மாரி நம்மனால ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முடியாதான்ற ஒரு குழப்பம் இருக்கும்போது, நம்ம வேறவங்கள்ட்ட போறோம். இது இல்லாம ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மள நம்ம நம்பணும். நம்ம எடுக்கிற முடிவுகள் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும் எல்லா விஷயத்துலயும். அடுத்தது, இந்த மாதிரி இவங்க கொஞ்சம் அடிக்ஷனா ஆகுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல பழகுறாங்க அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த அடல்ட் வந்து இதுக்குள்ள இருக்காங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை இழத்தல். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருப்பாங்க. அதாவது திருட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஒரு மாரி கம்முன்னு இருப்பாங்க. எங்கேயாவது போய் போய் தனியா ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக யார்கிட்டயும் காசு கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. காச திருட ஆரம்பிப்பாங்க. மொபைல் ஃபோன திருடுறது இந்த மாரி விஷயங்கள்லாம். அடுத்து கவலை. எப்ப பார்த்தாலும் ஒரு கவலையில இருக்க மாரியே இருப்பாங்க. அடுத்தது 3வது மகிழ்ச்சி தரக்கூடிய அல்லது ஆர்வமிக்கவற்றை அனுபவிக்க இயலாத நிலை. சந்தோஷமான விஷயம் நடக்கும் வீட்ல. இல்ல எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. ஆனா அவங்கனால அத வந்து சந்தோஷத்த அனுபவிக்க முடியாது. அவங்களோட சந்தோஷம் அந்த ட்ரக்ஸ்ல தான் இருக்குன்னு நெனப்பாங்க. அத பண்ணா தான் அவங்க சந்தோஷமா இருக்க மாரி தோணும். மத்த எந்த சந்தோஷமும் அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. இதெல்லாம் நம்ம கவனிக்கும்போது நம்ம ஏதோ அவன் தப்பா மாட்டியிருக்கான். அந்த பொண்ணு ஏதோ ஒரு தப்பான விஷயத்துல ஈடுபட்டிருக்கு. அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கெஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சரி பார்த்துட்டோம். அவங்க அப்படி இருக்காங்கன்னு தெரியுது. எப்படி இத தடுக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு பாருங்க, உடற்பயிற்சி, தியானம், யோகா, ஆரோக்கியமான உணவு பழக்கம். ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி தியானம், யோகா, உடற்பயிற்சி மூலமா கொஞ்சம் ஒரு பண்ணணும். அதுக்கு ஃபிசிக்கலா நல்ல ஃபுட்டு, ஆரோக்கியமான ஃபுட்டு குடுத்து அவங்கள வந்து டைவர்ட் பண்ணணும். அடுத்தது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி வந்து உடலை தூண்டி செரட்டோனின், எண்டோர்ஃபின்களை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்கும். எக்சர்சைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் குறையும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸ கண்ட்ரோல் பண்ண தானே இந்த மாரி தப்பான விஷயங்களுக்கு போறாங்க. ஏதோ ஒரு ஃபெயிலியர், ஏதோ ஒரு இதுனால. ஆ அத வந்து குறைக்கிறதுக்கு நம்ம இந்த உடற்பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது அனாமதேய குடிகாரர்கள் அப்டின்னா யாருன்னா, ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமைப்பே இப்டி இருக்கு. 1935ல ஒரு தொழிலதிபரும், ஒரு மருத்துவரும் சேர்ந்து இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்டிங்கிற ஒரு அமைப்ப உருவாக்கியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அவங்கள வந்து 3 மாசம், 6 மாசம் அப்டி வச்சு இதுக்கு நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஊர் முழுக்க நம்ம இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே. அங்க போய் நம்ம விட்டோம்னா, அவங்கள சரி பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. திரும்ப அவங்கள கரெக்ட்டா ஃபாலோ அப்பும் பண்ணிட்டே இருப்பாங்க அப்பப்ப. உடலில் அதிக அளவு வளர்சிதை மாற்றம் நடைபெறும் உறுப்பு மூளை தான். அதனால அந்த மூளைய நம்ம கரெக்ட்டா வச்சுக்கணும். அப்புறம் கடைசியா இதில குடுத்துருக்க பாயிண்ட்ஸ் என்ன அப்டின்னா, மனித வாழ்க்கை முறை குறைபாடுகள். மனித வாழ்க்கையில வேற என்ன குறைபாடுலாம் இருக்கு? இது ட்ரக்ஸ் மட்டும் தான் அப்டின்னா இல்ல. அதாவது WHO என்ன சொல்லுதுன்னா, மேக்ஸிமம் உலக அளவுல இருக்கிற மக்கள்ட்ட இருக்கிற நோய்கள் வந்து
நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் ஓகேவா? நீரிழிவு நோய், இதயம் மற்றும் நுரையீரல் நோய்கள். இந்த 3 நோய்கள் அதிகமான பேர்ட்ட இருக்கு. மேக்ஸிமம் அப்படின்றாங்க. உலகத்திலோட இறப்புகள்ல 31% இறப்பு இதய நோயால தான் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. 2வது உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை. செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது எந்த இதுவும் இல்லாம, இப்ப உட்காந்த இடத்திலேயே வேலை பார்க்குறது, ரொம்ப ஃபிசிக்கலா எந்த மூவ்மெண்ட்டும் குடுக்காமவே இருக்கிறது. அது மாதிரி விட்டமின் டி டிஃபிஷியன்சி நெறைய பேருக்கு இருக்கு. விட்டமின் டி வந்து நம்ம சன்லைட்ல எக்ஸ்போஸே ஆகுறதே கிடையாது. ரூம்குள்ள, அதுவும் ஏசிக்குள்ளேயே உட்காந்துர்றோம். அதனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி நெறைய பேருக்கு இருக்கு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அது ஒரு விட்டமின் இல்லாட்டி என்ன, விட்டமின் தான் கம்மியா இருந்தா போதும்னு சொன்னீங்கல்ல மேடம். அப்ப அது தேவைல்ல. அதனால என்ன ஆக போகுதுன்னீங்கன்னா, விட்டமின் டி இல்ல அப்டின்னா, அது கால்சியம உறிஞ்சு குடுக்காது. பி12 எடுத்து குடுக்காது. அப்ப நம்ம உடம்புல சாப்பிடுற சத்துக்கள் தேவையான சத்தா மாறி உள்ள போய் நம்ம உடம்ப உறிஞ்சாது. அப்ப ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பாதிக்கப்படும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம கவனம் செலுத்தணும். சமூக தனிமைப்படுத்தல், வாழ்க்கை முறை குறைபாடுகள். சொசைட்டிலேருந்து ஒருத்தர தனியாவே ஒதுக்கியே வைக்கிறது, ஸ்கூல்ல வந்து ஒருத்தர ஒதுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றக்கூடாது. அதுவுமே ஒரு குறைபாடு தான். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அடுத்து ஹை கலோரி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால ஆட்டோமேட்டிக்கா உடல் பருமன் இருக்கு. உடல் பருமன் ஒரு பெரிய வியாதி. நீங்க வந்து நம்ம நெனைக்கிறோம்ல, இந்த ட்ரக்ஸு, சிகரெட்டு இது மட்டும் தான் உடல் நலத்த கெடுக்குமான்னா இல்ல. இத்தன விஷயங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி லோ ஃபைபரும் கேன் ஃபுட், லோ ஃபைபர், ஃபைபர் கம்மியான ஃபுட்டும், இந்த டின்னு, கேன்ல இருக்கிற மாதிரி பேக்டு ஃபுட்டா சாப்பிடுறவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாமே கூல் ட்ரிங்க்ஸும், சிப்ஸுமா சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல், ஸ்டமக் எப்பயுமே ஒரு மலச்சிக்கல் இருந்தாலே அது பல வியாதிகள கொண்டு வந்துரும். அடுத்தது ஸ்டமக் அப்செட், குடல் இயக்க கோளாறுகள். சரியான டைஜஷன் இல்லாததுனால பல வியாதி. இதுவுமே ஒரு வகையான உடல் நலமின்மைக்கு காரணமா அமையுது. இது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகத்துல வச்சு, இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான நல்ல வாழ்க்கைக்கு ஆதாரம்னு சொல்றாங்க. ஓகே, இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் தான். பட் பாயிண்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம படிச்சுட்டோம்னா கொஞ்சம் தான் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மத்ததெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட்ல கேளுங்க. அடுத்து இன்னொரு சயின்ஸ் டாபிக்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.